கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாண்டு எப்படி இறந்து போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் அவருடைய 2 மனைவிகளோடையும் புதல்வர்களோடையும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாரு. ஒரு சமயம் மாத்திரையும் பாண்டு மட்டும் தனியாக ஒரு இடத்துக்கு பூ பறிக்க போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல மாத்திரையை அந்த பூக்களோடு பார்க்கும்போது பாண்டுக்கு அவங்க மேலே இஷ்டம் வருது. அதனால் அவங்கள நெருங்கி போகும்போது அவர் இறந்தும் போயிடுறாரு. அந்த இடத்துல இந்த மாத்திரைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அவங்க கத்தி குந்தியையும் புதல்வர்களையும் கூப்பிட்றாங்க. பாண்டவர்களும் குந்தியும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. குந்தி அங்கே பாண்டு இறந்து கிடந்ததை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. மாத்திரை கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டும் தெரிஞ்சுக்கிறாங்க. பாண்டு இறந்து போயிட்டனால குந்தி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நானும் அவரோட சேர்ந்து தீஜ்வாலையில் இறங்கிடுறேன், நீ நம்மளோட புதல்வர்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மாத்திரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குந்தி தேவி கிட்ட உங்கள் அளவுக்கு எனக்கு நல்ல மனசு கிடையாது. நான் உங்களோட புதல்வர்களை என்னோட புதல்வர்களாக பார்த்துப்பேனாங்கிறது எனக்கு தெரியாது. என்னால் தான் பாண்டு இறந்து போனார். அதனால நான் தான் அவரோட தீஜ்வாலையில் போய் இறங்கணும். நீங்கள் கண்டிப்பாக என்னுடைய புதல்வர்களையும் உங்களோட புதல்வர்கள் மாதிரி நீங்கள் பார்த்துப்பீங்க. அதனால் நீங்களே உயிரோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி மாத்திரை சொல்கிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அவரை எரிக்கிறதுக்கு அங்கே இருக்க முனிவர்கள் எல்லாருமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த தீஜ்வாலைக்குள்ளேயே மாத்திரையுமே இறங்கி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இப்போ அங்கே இருக்க ரிஷிகள் முனிவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, குந்தி தேவியையும் அவங்களுடைய புதல்வர்கள் எல்லாரையுமே திரும்ப அஸ்தினாபுரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. பெரிய ரிஷி முனிவர் படையோட குந்தி தேவியும் பாண்டவர்களும் அஸ்தினாபுரத்தை நோக்கி போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு தலைமை வாய்ந்த ஒரு முனிவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பீஷ்மர்கிட்ட இந்த மாதிரி பாண்டு இறந்து போயிட்டாரு, அவரோட சேர்ந்து மாத்திரையும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. உடனே அந்த அஸ்தினாபுர மக்கள் எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க. அவங்களுடைய சாம்பல் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 11 நாட்கள் பாண்டுக்கும் மாத்திரைக்கும் என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிவிட்டு கங்கையில் அவங்களோட சாம்பலையுமே கரைச்சிடுறாங்க. கௌரவர்களும் கௌரவர்களும் 2 பேருமே சேர்ந்து அஸ்தினாபுரத்தில் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்தினாபுரமே ரொம்ப சந்தோஷமாக காட்சி அளிக்குது. இப்போ வேதவியாசர் அஸ்தினாபுரத்துக்கு வர்றாரு. அவர் சத்தியவதி கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸோ திருதராஷ்டிரருடைய முதல் புதல்வனான துரியோதனால இந்த அஸ்தினாபுரமே அழிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது அழிஞ்சு போகாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டு வேண்டணும். இப்போ உங்களுக்கு வயசாயிருச்சு, அதனால் நீங்கள் சந்நியாச வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவதி கிட்ட சொல்கிறாரு. அதனால் சத்தியவதி, அம்பிகா, அம்பாலிகா 3 பேருமே இப்போ காட்டுக்கு போய் தவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு மோட்சமே கிடைச்சிடுறது. சாப்டரில் நம்ம பாண்டு எப்படி இறந்து போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் எங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து மகாபாரத கதையை கேட்குறதுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.